நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயம் அம்மா அங்க வர்றாங்க. அவங்க கையில திராட்சை பழ கொத்து அதை கொண்டுகிட்டு வந்து நபிகள் கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா வேண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமா அதை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிச்சார். நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கி இருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம். நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா அதெல்லாம் வாங்குவார். உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், தானும் சாப்பிடுவார். இதுதான் எப்போதும் வழக்கம். ஆனா இந்த தடவை என்னாச்சு தெரியுமா? அவர் அப்படி பண்ணல. ஒவ்வொரு பழமா எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் விருப்பமா சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா, அந்த பழத்தை கொடுத்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, மன நிறைவா இருந்தது. நாம ஆசையா கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளவு பிரியமா சாப்பிட்றாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த தோழர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், இன்னைக்கு வித்தியாசமா நடந்துகிட்டாரே அப்படின்னு. அண்ணலே, எது உங்களுக்கு வந்தாலும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க அப்படி செய்யலையே, எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பா புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்கறதுக்கு உரிமை உண்டு. இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது. தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். நண்பர்களே, அந்த அம்மா ரொம்ப பிரியமா அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில போட்டு பார்த்தேன். அது ரொம்ப புளிப்பா இருந்தது, சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதுல வாயில போட்டதும் புளிப்பு தாங்காம முகம் சுழிச்சிருப்பீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆசையா கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அதனால முகம் சுழிக்காம சாப்பிடணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோட பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம். இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பா ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய நாகரிகம். அது எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. நல்லா இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்ம கிட்ட அதிகம். இந்த காலத்துல இல்வாழ்க்கையில இந்த நாகரிகத்தை சில பேர் கடைபிடிக்கிறது உண்டு. நல்லா இருக்க இல்லையோ முகம் சுளிக்காம சாப்பிட்ருவாங்க. ஏன்னு கேட்டா, எதுக்காக சார் வீண் வம்பு, ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் கூட ஒரு விதத்துல பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான். ஒரு ஆளு ஊரெல்லாம் சுத்தி விட்டு கடைசியில அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சானான். ரொம்ப களைப்பா இருந்தது அவனுக்கு. அதனால ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில போய் உட்காந்துருக்கிறான். இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு தேவை 2 தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா. சர்வர் உள்ள போனார், 2 தோசையை கொண்டாந்து வச்சார். அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன். சர்வர் ரொம்ப பணிவா குனிஞ்சு இவன் காதோரமா சொன்னார், ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க, புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார். இது பாருங்க, அன்பான வார்த்தையும் 2 தோசையும் கேட்டார், கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்கள்ல அதிகம். அதனால மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நம்ம கிட்ட பிரியமா நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமா நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு வழக்கு. ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயல்ல ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது. நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சிருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமே நான் என்ன செய்யறது, நீங்க தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார். அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார்.
இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டுனால ஏற்பட்ட இழப்பு சரியாக போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சான். அப்பாக்கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் 1 வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள். எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே. அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சறதுக்கு முன் வரல. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதிச்சான். நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான். அந்த இளைஞன் தண்ணீர் சொட்ட சொட்ட நிற்கிறான். சரி, உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி, அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ, அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்துல தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தான். ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான். அது தப்பிச்சிட்டு ஓடி போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிகிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவன் சிரிச்சா. உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாளால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை. பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலாக கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது.
சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும், எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன் அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல, இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையா இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையாள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் இந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம, என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றது எதுக்காக? அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம். நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான். நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளோட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளோட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாதான் இருக்கணும். அதனால இனிமே நாம சூரியனா இருக்கக்கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படியே உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிட்டு நிக்குது.
வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம எந்த தடையும் இல்லாம அந்தரத்துல மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம மேகமா இருந்து பிரயோஜனம் இல்ல, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேளையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டுது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும். இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பிச்சான். அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான். அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான். பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான். இருட்டி விட்டுது. இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டு அம்மா கிடுகிடுன்னு உள்ள வந்துட்டாங்க, காப்பி பொடியோ ஏதோ வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா, நான் சுசீலா இல்ல, சுசீலாவோட புருஷன், பெண் வேஷத்துல இருக்கிறேன், சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னானா. இப்படி வாழ்க்கைய விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான். அன்புன்னா சாதாரணமா நினைச்சு விடாதீங்க. அதுல எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேரு. அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேல, அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு, ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினைப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு. ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு. வயசு, செல்வம், அந்தஸ்து, இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்யறவன் முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு. தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு.
தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை 2 பிரிவாக பிரித்தாங்க. 2 குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பா இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக, என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன். என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன், அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது. ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாரா இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம் தானே. கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவுல அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டு இருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை. ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் எங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்ககிட்ட போய் இந்த புத்தர், சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார். என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும்
கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முடிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் 2 இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். வாயில் கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியாக சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார். அப்படி இருந்தால் அதை அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தான். வயிற்றில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு இடம் அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்புல மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வெயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு 0.95க்கு மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு 0.85க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்துருக்குதுன்னு அர்த்தம். இது டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பட்னி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம்.
வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்க, கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்க சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குளியும்போம். உளவியல் இவங்களை எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் வுட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவை எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது. வீடு, காரு, பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி, தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா? பொதுவாக இவங்க உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் 1 பங்குன்னா ஆண்கள் 2 பங்கு. இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் 2ம் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம். அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை, பயம்
எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டி இருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால. அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ற வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க. இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம், அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான். அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சிருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலையும்
கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒருத்தர் தனியா ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறாரா, தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கம்னா தலை அடிக்கடி சாயும், அப்புறம் நிமிரும். தியானம்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ஆனா தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான். அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான். இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இருக்கட்டும், ஞானிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நாம அழகா ஒரு ரோஜா பூவை பாக்குறோம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஒரு ஞானி அந்த ரோஜா பூவை பாக்குறார். அவரும் நினைக்கிறார், ஆஹா, இது எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. உலக பொருள்களை நாம எப்படி ஐம்புலன்கள் மூலமா உணர்றோமோ அப்படித்தான் அவங்களும் உணர்றாங்க. அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. அல்வா சாப்பிடுறோம், அது நமக்கு மட்டும்தான் இனிக்கும், ஞானிகளுக்கு எல்லாம் கசக்கும்னு சொல்லுவோம். அப்படி இல்ல, அதுல வித்தியாசம் இல்ல. அப்புறம் ஞானிகளுக்கும் நமக்கு என்னதான் வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்துல ஆரம்பமாகுது அதை இப்ப பாப்போம். இப்ப மறுபடியும் அந்த ரோஜா பூ கிட்ட போவோம். ஞானி அதை பாக்குறார். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அதையே நினைக்கிறது இல்ல, வேற வேலையை பார்க்க போடுவார். அல்லது இயற்கையின் ஆற்றலை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவார். அவ்வளவுதான். ஆனா நாம அப்படி செய்ய மாட்டோம். நாம என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல அந்த ரோஜா பூவை பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குது இந்த ரோஜா பூன்னு நினைப்போம். அந்த அழகை ரசிப்போம். அப்புறம் இந்த மலர் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த மலர் நமக்கு வேணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்த கட்டம், அந்த மலர் இல்லைன்னா நம்மால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். உடனே அந்த மலரை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமா நம்ம விவேக புத்தியை இழந்துருவோம். யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மறந்துடுவோம். அதன் காரணமா ஞாபக மறதி ஏற்படும். அதாவது முன்பு விவேக புத்தி மழுங்கி இருந்ததுன்னா அது இப்ப அடியோட இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அதன் காரணமா நம்ம புத்தியை இழந்துருவோம், கடைசியில அழிவோம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஆசைக்குமே முதல்ல வலு கிடையாது. அதை பத்தி நாம நினைக்க நினைக்கதான் அதுக்கு வலு உண்டாகுது. இளம் தளிரா இருந்தது இப்ப பெரிய மரம் ஆயிடுது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுறது இல்ல. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இளைஞன் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். இன்னொரு வயசானவர் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போறார். அது அவருக்கு ஊன்றுகோல். அது இல்லைன்னா அவரால் நடக்க முடியாது. அது தவறி கீழே விழுந்தா அவரும் விழுந்துருவார். ஆனா அந்த இளைஞன் அப்படி இல்ல. அவனுடைய கைத்தடியை யாராவது எடுத்துக்கிட்டு போனா கூட அவன் கவலைப்பட மாட்டான். அவன் அந்த கைத்தடியை பயன்படுத்துறது மாதிரி தான் ஞானிகள் உலக பொருள்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க அந்த வயசானவர் கைத்தடியை பயன்படுத்தினது மாதிரி உலக பொருள்களை பயன்படுத்துறோம். இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிங்கிறவர் பொருள்களை துறக்க மாட்டார், அதுகள் பேர்ல உள்ள பற்றுதலை தான் துறப்பார். எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம் 1 தேதியை என்னால மறக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டேன். அதுதான் எனக்கு ஞானம் வந்த நாள்னார். அப்படியா? ஆமா, அன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் மனைவி பேரு ஞானம் அப்படின்னார். அதனால ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நாம ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை நெருங்க முடியுமான்னு பார்க்கணும். அந்த முயற்சி நமக்கு தேவை. அந்த வகையில நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறலாம், படிப்படியா வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்கல்ல, அதை பார்த்து ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்துல கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமா, இருக்கிறார் அப்படின்னாராம் அவரு. அவர் என்ன சர்வ வல்லமை படைச்சவரா அப்படின்னாராம். ஆமா அரசே, அவன் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துல இருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்துல ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துலதான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்க சொல்றீங்க அவர் சர்வ வல்லமை படைச்சவர், இருந்த இடத்துல இருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்றது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேல ஏறி ஏன் இங்க ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்க பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்திருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா,
இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு நாள் ராஜா உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில ராஜா உட்கார்ந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆத்துல போயிட்டு இருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆத்துல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான். உடனே ராஜா குபீர்னு ஆத்துல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினாரு. மகனை காணல. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆத்துல குதிச்சு ராஜா கிட்ட வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமா தான் இருக்கிறார். தண்ணியில விழுந்தது வெறும் கல்லு தான் அப்படின்னார். 2 பேரும் ஈர உடையோட படகுக்கு சேர்ந்தாங்க. ராஜா மந்திரிய கோபமா பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேள்விக்கு பதில் ஒண்ணு கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில நீங்க அனுபவ ரீதியா உணரணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துல இருந்து அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேர்ல ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில விழுந்துட்டாருன்னதும் நீங்க ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேல உள்ள பாசம், அன்பு. அது மாதிரிதான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடம் கூடமா எதுவும் கேள்வி கேட்கறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிக்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது தான். அன்பு வலிமையானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்க வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கும் நேர்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. அன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் வந்தான். கையில ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சிருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம் தான், இருந்தாலும் நான் நேர்ல போய் கலந்துக்க போறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு. இல்ல சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான். சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுற வார்த்தை ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கு அர்த்தம் வேற மாதிரியா இருக்கும். அதனால நாம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்துல அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்துல கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியா தெரியுது, என்னப்பா இப்படி சொல்றிய அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ள கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில புறப்பட்டாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்களை கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா, கொஞ்சம் நெல்லுங்க, எங்க அப்பா சாகர சமயத்துல பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவா வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டா சீரா போட்டா ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமா போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமா போட்டா ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால இவங்களுக்கெல்லாம் நாம சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அததான் உங்க அப்பா பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சிருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியா எங்க அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னாரு, அது எப்படிங்க நாங்க கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்கற நல்லவங்களா பார்த்து கடனை கொடுக்கணும். அததான் உங்க அப்பா அப்படி சொல்லி இருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார்.
உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னாரு, அது எப்படி வேலி போடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் நல்லவங்களா இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேற பாதுகாப்பு தேவையில்லையே. அதனால நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பாத்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னாரு அந்த பெரியவர். அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சுதான். ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கிறார், கட்டில படுத்திருக்கிறார். சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்க எல்லாம் கிட்டத்துல வந்து அவர் சொல்ற புத்திமதியை கேட்டுட்டு போறாங்க. கடைசியா அவரோட மனைவி கிட்டத்துல வந்தாங்களாம். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்கா கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் வேகமா வந்தார், அவசரமா ஒரு செய்தித்தாள் வாங்கினார். அதை விட வேகமா அங்கேயே நின்றுகிட்டு அதை புரட்டினார். ஒரு நிமிஷம் என்னத்தையும் ஆர்வமா பார்த்தார். அதுக்கப்புறம் நிதானமா பேப்பரை மடிச்சு வச்சுக்கிட்டு அவசரம் இல்லாம நடந்து போனார். அவர்கிட்ட மெதுவா போய், அப்படி என்னத்த சார் அவ்வளவு ஆர்வமா பாத்தீங்க அப்படின்னு கேட்டோம். கடையில பேப்பர் வாங்கின உடனே முதல் காரியமா அதை பாத்துருவேன் சார் அப்படின்னார். ஏதேன்னு கேட்டோம். அதுதான் சார் ராசி பலன், அதை பார்த்தாதான் எனக்கு எல்லாமே சரியா ஓடும் அப்படின்னார். அது சரி சார், ராசி பலன்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க, சரி அதுல போட்டிருக்கிறது பிரகாரம் அன்னைக்கு சரியா நடக்குதா அப்படின்னு கேட்டோம். நடக்குதா இல்லையானெல்லாம் சரி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சார், காலையில அதை பார்க்கணும், அதுல ஒரு ஆவல், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட எல்லாருமே இதே மாதிரி ஒரு ஆர்வத்துலதான் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் பாக்குற பழக்கம் தமிழர்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிறாரு ஒரு பேராசிரியர். அவர் எழுதியிருந்த ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு சமீபத்துல படிச்சோம். ராசி பலன் போடாம வர்ற நாளிதழ்கள் இங்க வந்து ரொம்ப குறைச்சல், அது போட்டாதான் அதிகமா விற்பனை ஆகுது. அதனால அதுல நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கை சார், மெட்ராஸ்ல பேப்பர் வாங்கி தன்னோட ராசி பலன் பார்த்துட்டு பெங்களூர்ல ஓடுற குதிரை மேல பணம் கட்டுறவங்களும் உண்டு. ராசி பலன் பார்த்துட்டு லாட்டரி சீட் வாங்குறவங்களும் உண்டு. இந்தியாவில் அச்சாகிற மொத்த லாட்டரி சீட்ல 70% தமிழ்நாட்டில தான் விற்பனை ஆகுதான். இது முன்னாடி இங்க அனுமதி இருந்த காலத்துல உள்ள கணக்கு. இப்பதான் அதை கட்டுப்பாடு பண்ணியாச்சு. வான் மண்டலம் பூ மண்டலத்தை பாதிக்கிறது உண்மைதான், அதை வந்து அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இன்று நண்பரால் பண வரவு அப்படின்னு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பன் இன்னைக்கு பணம் கொண்டாந்து கொடுக்க போறான்ங்கிறது ஆகாயத்துல உள்ள நட்சத்திரத்துக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம இங்க உள்ள நண்பர்கள் எந்த காலத்துல பணம் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. நண்பர்களை வந்து பக்கத்திலேயே இருந்து பாக்குற நம்மாலேயே புரிஞ்சுக்க முடியல, எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்துல நாம வாழ்கிற இந்த பூமி ஒரே இடத்துல நிலையா நிக்குதுன்னு, சூரியனும் சந்திரனும் பூமியை சுத்திக்கிட்டு வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்துல உருவான ராசி பலன் கொள்கையை சூரியனை சுத்தி தான் பூமி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த காலத்திலயும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வினோதம் தான். இந்த ராசி பலன் பாக்குற பழக்கம் நம்முடைய ஊக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பழக்கம், அது வேண்டியது இல்லைங்கிறது தான் அறிவாளிகள் கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமே ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போமே. ஒரே நாள் வந்த தினசரி பேப்பர்கள் சிலதை எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரே ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் என்ன பலன் போட்டிருக்கு பாக்கலாமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராசிக்கு ஒவ்வொரு செய்தித்தாள்லயும் என்ன ராசி பலன்னு பார்த்தோம். ஒரு பேப்பர்ல செலவும் சிரமமும் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொரு பேப்பர்ல சுலபமாக நன்மை அப்படின்னு போட்டிருக்கு. இதுல எதை நம்புறது? நீங்களும் ஒரு நாள் இதை சோதிச்சு பாருங்க. பல பேப்பர் வாங்கி உங்க ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஒரே விதமா இருக்காது, மாறி மாறி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நானும் ஒரு நாள் கடையில பேப்பர் வாங்கணும். நண்பர் வந்து ராசி பலன்ல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாதவர். இருந்தாலும் நான் பேப்பர் வாங்கின உடனே உங்க ராசி என்ன சொல்லுங்க, பலன் என்னன்னு பாக்கலாம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் டூப்புங்க, அதை ஏன் பாக்குறீங்க, சும்மா சொல்லுங்கன்னு. என் ராசி தனுசு, அதுல பண வரவுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பண வரவுன்னு தான் போட்டிருக்கு சார், அது எப்படிங்க பார்க்காமலே கரெக்டா சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவா கிட்ட வந்து காதோட காதா சொல்றார், அந்த பேப்பருக்கு தினமும் ராசி பலன் எழுதி கொடுக்கறதே நான் தான் சார் அப்படின்னார். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். சரி, வேற ஒன்னும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கைமாத்தா கூடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமா ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்னைக்கு உலக நிலவரம். ஆனா ஒருத்தர் மேல உண்மையாவே அன்பு செலுத்துறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது இல்ல. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா அப்படின்னா ஒரு கதை உண்டு, அதுக்கு அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேல அவன் ரொம்ப பக்தியா இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சு வந்தாரு. கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு. ஏன்னா வழக்கமா பக்தர்கள் தானே பகவான் கிட்ட ஏதாவது கேட்கறது வழக்கம். இங்க வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இத பாருப்பா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன் நான் சொல்லுவான்.
நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா மயூர சர்மன். உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசுல, அவன் தான் எனக்கு வேணும்னாரு. இவன் கொஞ்சம் கூட தயங்கல, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி அப்படியே கொடுக்குறேன். இவன் அந்த சின்ன பையனை நிக்க வச்சு அவன் தலையில இருந்து ஒரு ரம்பத்தால அறுக்கணும், அப்பதானே அது 2 பாகமா ஆக்க முடியும் அப்படின்னாரு. சரி அப்படியே செய்யறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், நீங்க 2 பேரும் அப்படி பிடிச்சுக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்யறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்த அப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு, அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேர்ல தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏத்துக்குவேன், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன். உடனே மகனை கூப்பிட்டான். அவன் வந்து நின்னான், அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவுல அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனா அந்த சின்ன பையனோட இடது கண்ணில இருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. இத கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்க நடந்துக்கல, அதனால உங்க பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்க 2 பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன். நீங்க அழல சரி, ஆனா உங்க பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என் உடம்போட வலது பாகத்தை மட்டும் தானே பகவான் வந்து கேட்டாரு, வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுதான் இடது கண்ணு அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுதான். அந்த பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். அவன் பழைய மாதிரி முழுசா ஆயிட்டான். இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்க உடனே பகவான் வந்து இப்படி எல்லாம் வந்து நின்னுகிட்டு பையனை வெட்டி விடு அப்படின்னு எல்லாம் கேட்பாரா அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்துல புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு. இப்போ நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்யற வியாபாரத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அதுல 500 ரூபாய உன் கோயிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார். 1000 ரூபாய் கிடைக்கல, 500 ரூபா தான் லாபம் கிடைச்சது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகல. ஏங்க, கிடைச்ச 500ல பாதிய உண்டியல்ல போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு முறைச்சு பாக்குறார். அப்புறம் சொல்றார், விவரம் தெரியாம பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவரு பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாயை தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணிருக்கிறார், அதனால இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவுல இருக்குது பாத்தீங்களா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏப்பா அப்படி சொல்ற அப்படின்னு. நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்துல தேவையில்லாம எதுவுமே இல்லையே என்ன நிமிர்ந்து பார்த்தான். இப்போ உன் உடம்புல இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு. அது எப்படி, நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா. சரி அதை விட்டுரு, கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் சாப்பிடுறது எப்படின்னா. சரி அப்படின்னா இப்ப உன் உடம்புல தேவையில்லாம அனாவசியமா இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னு. அவன் யோசனை பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் மெதுவா சொன்னான், எல்லாமே அவசியமா தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா. உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனா நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை, அப்படித்தானே? இப்பதான் அவன் குழம்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு பாருங்க, நிறைய இளைஞர்கள் இப்படிதான் தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாமலே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியறது இல்ல. விலங்குகள்லாம் பாருங்க, பறவைகள் மாதிரி விண்ணுல பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி பறக்கணும் அப்படின்னு 4 காலையும் தூக்குறது இல்ல. சரி, ஆனா ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு புரியாம நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறது இல்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள 3 வகையா பிரிக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா,
தான் சம்பந்தப்பட்ட வேலையோட இருந்து விடுறதில்ல. எதிர இருக்கிறவன் செய்யற வேலை, இன்னொரு பிரிவுல இருக்கிறவன் செய்யற வேலை எல்லாத்திலயும் தலையிடுவாங்க. மனோ தத்துவத்துல இதுக்கு டாமினன்ஸ்னு பேரு. இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. 2வது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க, திறமையா பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் விற்பனை துறையில வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பொருத்தம். இதை தவிர 3வது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு, உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 4 பேரோட பேசுறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்யற வேலையை நுணுக்கமா செய்வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவனுக்குள்ள இந்த 3 விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம் எது குறைவு அப்படிங்கறதுலதான் வித்தியாசம். நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமா சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த 3 வகையில எந்த வகை அப்படிங்கறத நாமளாதான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லப்பட்ட 3 குணங்களுமே ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதுல ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது. இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினைச்சாலும் முறையா பயிற்சிகள் மூலமா வளர்த்துக்கலாம். இப்ப திறமைய பயிற்சி மூலமா நம்ம வளர்த்துக்கலாம், இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமா அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால நம்முடைய குணம் என்ன, நாம எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது நல்லது. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணல்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை, அக்கௌண்டன்ட் வேலை. அதனால இந்த நேர்காணல்ல அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது 2 பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23ன்னு சொல்லிவிட்டார். 8, 3 பெருக்குனா 24ன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்துல 23ன்னு சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததும் யோசனை பண்ணார், அடடா 8, 3 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24ன்னு சொல்றதுக்கு பதிலா 23ன்னு சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருப்பாங்களே, நிச்சயமா நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனா பாருங்க, 10வது நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது. வேலையில உடனே சேர்ந்துங்க அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதலா போட்டாங்க போல இருக்கு, நாம எதையும் வெளியில சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு வேலை நிரந்தரமானதும் மெதுவா மேனேஜர் கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணல்ல இன்டர்வியூல 8, 3 இத பெருக்குனா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. நான் தவறுதலா